என்ன இந்த பார்த்திபன் போன் எடுக்க மாட்டான்? பார்த்திபன் பார்த்திபன் அடைச்ச போனை எடுக்க மாட்டான். பார்த்திபன், சத்யா, யாராவது இருக்கீங்களா? என்ன ஜோசி, என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சத்யா, நான் அந்த பார்த்திபனுக்கு போன் அடிச்சு பார்த்தேன், போனே எடுக்கல. அதான் வீட்டுல வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஜோசி, வேற எதுவும் இல்லையா? பார்த்திபன் வீட்டுல இல்லையா சத்யா? ஜோசி, நீ இன்னும் மாறவே இல்லை. காலேஜ் டைம்ல இருந்து நீ இப்படிதான் இருக்க. அப்படியே சத்யா சொல்ற? நான் காலேஜ் படிச்ச மாதிரியே தான் இன்னும் இருக்கேனா? உனக்கு என்ன நம்ம காலேஜ் லைஃப்ல ஞாபகம் இருக்கும் சத்யா? என்ன ஜோசி, என்கிட்டே ஃப்ளட் பண்றியா? இரு என் புருஷன்ட்ட மாட்டி விடுறேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் புருஷன் உன்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. என்னது, என்னோட வீட்டுக்கு போயிருக்கானா? ஐயோ. ஹாய் ஜோசி, வாங்க வாங்க வாங்க. ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டியா பார்த்திபன்? ஆமாப்பா, வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல ஒய்ஃப் கேட்காம வச்சுட்டாங்க. ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சரி வரட்டுமா? பேக்கரியில் நிறைய வேலை இருக்குப்பா. ஒரு சாக்லேட் காஃபி. யாருடா நீ? சாக்லேட் காஃபிலாம் கிடையாதுடா. சாக்லேட் காஃபி. ஏய், இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்குடா. சாக்லேட் காஃபி கிடையாதுடா. சாக்லேட் காஃபி. ஏய், மென்டலடா நீ? இல்லை, பெக்கர். ஆள் பார்த்தா என் மாதிரி டீசெண்டாக இருக்கா, ஆனால் அடி பொண்ணு இடி மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? உனக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும் லியோ. புரிஞ்சிருச்சு. ஏய் தம்பி, இந்த கண்ணு தெரியாத ரோடு கிராஸ் பண்ணி விட்டு வா. லியோ. லியோவா? யாரு லியோ? லியோ, இந்த சுருட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நம்ம கூட்டத்துல யார் அதிகமா சுருட்டு சுத்துறாங்கன்னு போட்டி வச்சதுல நீதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவ. ஞாபகம் இருக்கா? டேய், வீடி சுத்துறதுக்கு இவ்வளவு பில்டப்பாடா? போய் தொலைங்கடா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏம்மா சத்யா, நீ ரொம்ப பாவம்மா. நீ இவ்வளோ நாள் உன் புருஷன் நல்லவன் நினச்சிட்ருக்க. ஆனால் ரத்தம் சதை எல்லாத்துலேயும் வெறியேறின ஒருத்தன் தான் உன் புருஷங்கிறது உனக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவேன்னா இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். நான் தாம்மா உன் மாமனார். அந்த நல்ல காரியத்தை பண்ணது நீங்க தானா? பார்த்திபனோட அப்பா தான் நீங்களா? என் மகன் பேர் லியோமா. ஐயோ சாரி சார், தெரியாம மேலே கையை வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. போயிட்டு வாங்க. இது என் வீட்டுக்காரர் பேர் பார்த்திபன் தான். தப்பான ஆளுக்கு பரிசு கொடுத்துட்டேன், வச்சிருக்கேன். என்ன லியோ பாத்தியா? பார்த்தேன். இல்லை பார்க்கல. என்ன உளர்ற? ஆமாம், வளர்றதில்ல. இங்கே இருக்கிறது நம்ம லியோவாக இருந்தாலும் இப்போ லியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. திருப்பியும் வளர்றதாண்டா செய்கிற முட்டா பையல. அரோல்டு இங்கே இருக்கிறதுல நம்ம லியோவாக இருந்தால் கூட அவன் லியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை அரோல்டு. ஏன்னா என்ன என்ன சொல்ல வரேன்னு புரிய மாட்டேதுடா. ஏன்னா அவன் பொண்டாட்டி அவனை அடிச்சு லியோங்கிறத மறக்க வச்சுட்டா. இப்போ அவன் முழு பார்த்திபனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நானே 4 மாதமா யாருன்னு தெரியாமல் இப்போ தான் தெளிஞ்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த லியோவை தேடுற பழக்கத்தை விட்டுறலாம். ஓ, என்ன மகன் பாசம் தடுக்குதோ உனக்கு? சரி நானே பார்த்துக்கிறேன். அருள் தாஸ், நீ இங்கே போனேன்னா உன்னையும் கோமா ஸ்டேஜுக்கு மாற்றிடுவாங்கடா.